வணக்கம் பயிற்சியாளர்களே, உங்களை வரவேற்கிறோம். இந்த செஷனில் தையல் இயந்திரத்தில் அமர்வதற்கான பணிச்சூழலியல் கொள்கை பற்றி கற்றுக்கொள்வோம். இந்த செஷனின் முடிவில் நீங்கள் தையல் இயந்திரத்தை பற்றி அறிந்து கொள்ளலாம், தையல் இயந்திரத்தில் உள்ள முக்கிய பகுதிகளை பட்டியலிடலாம் மற்றும் சரியான உட்காரும் நிலையை விவரிக்கலாம். தையல் இயந்திரத்தை பற்றி தெரிந்து கொள்வதன் மூலம் தொடங்குவோம். தையல் இயந்திரம் பல்வேறு ஸ்டைல்ஸ் மற்றும் கான்ஃபிகரேஷனில் கிடைக்கிறது மற்றும் பெரும்பாலானவை கால் மிதிகளை பயன்படுத்தி இயக்கப்படுகிறது. பெரும்பாலான தையல் இயந்திரங்கள் பட்டன் ஹோல்ஸ் போன்ற சிறப்பு தையல்கள் உட்பட பல்வேறு தையல்களை உருவாக்கும் திறன் கொண்டவை. தையல் இயந்திரங்கள் துணிகளில் வலுவான தையலை உருவாக்க இரண்டு மூலங்களிலிருந்து நூலை இழுத்து செல்கின்றன மற்றும் சரியான தேர்வு ஊசிகளுடன் கனமான துணிகளுக்கு இடமளிக்கின்றன. வெவ்வேறு பயன்பாடுகளுக்கு இடமளிக்கும் வகையில் தையல் இயந்திர ஊசிகள் வெவ்வேறு நீளம் மற்றும் தடிமன் ஆகியவற்றில் கிடைக்கின்றன. உள்நாட்டு மாடல், டெய்லர் மாடல், தொழில்துறை மாடல், போர்ட்டபிள் மாடல், கேபினட் மாடல் என பல்வேறு மாடல்களில் தையல் இயந்திரங்கள் சந்தையில் கிடைக்கின்றன. நீங்கள் ஒரு தையல் இயந்திரத்தை வாங்கும்போது நன்கு அறியப்பட்ட உற்பத்தியாளரால் தயாரிக்கப்பட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். தையல் இயந்திரம் கை, த்ரெடில் அல்லது மின்சார மோட்டார் மூலம் இயக்கப்படலாம். ஒரு கை இயந்திரத்தில் நல்ல வேலை செய்ய முடியும், ஆனால் இது ஒரு த்ரெடிலை விட மெதுவாக இருக்கும். இது துணியை திறமையாக கையாளுவதற்கு இரண்டு கைகளையும் சுதந்திரமாக செயல்பட விட்டுவிடுகிறது. ஒரு மின்சார தையல் இயந்திரம் சிறந்தது, குறைந்த உழைப்பு மற்றும் விரைவானது, ஏனெனில் துணியை திறமையாக கையாளுவதற்கு கைகள் சுதந்திரமாக உள்ளன. அனைத்து தையல் இயந்திரங்களிலும் பெரும்பாலான பாகங்கள் பொதுவானவை. ஒவ்வொரு இயந்திரமும் ஒரு மிஷின் ஹெட் மற்றும் மிஷின் பெட் கொண்டுள்ளன. அதே சமயம் ஸ்டாண்ட் மற்றும் அதன் பகுதி த்ரெடில் தையல் இயந்திரத்தின் பொதுவான அம்சமாகும். ஹெட் பகுதிகள் டென்ஷன் நட், டென்ஷன் டிஸ்க், ஐலெட், த்ரெட் டேக் ஆஃப் ஸ்பிரிங், thread take off lever, thread guide, ஊசி, pressure foot, needle plate, slide plate, needle bar, pressure bar, stitch regulator lever, stitch regulator lock screw, bobbin winter thread guide, bobbin winter balance wheel, spool pin, needle clamp, pressure foot screw, feed dog மற்றும் ஃபேஸ் பிளேட். டென்ஷன் நட் அப்பர் த்ரெட் வழியாக செல்லும் டென்ஷன் யூனிட்டில் உள்ள டிஸ்குகளின் டென்ஷன் இறுக்குகிறது. டென்ஷன் டிஸ்க் இது ஒரு எளிய மெக்கானிசம் ஆகும். இதில் இரண்டு குழிவான டிஸ்குகள் ஒன்றுக்கொன்று எதிர்கொள்ளும் எதிர் பக்கங்களுடன் இணைக்கப்படுகின்றன. இரண்டுக்கும் இடையே நூல் செல்கிறது. த்ரெட் டென்ஷன் ஒரு ஸ்பிரிங் மற்றும் ஒரு நட்டு மூலம் சரி செய்யப்படுகிறது. நூலானது டிஸ்க் மீது அழுத்தத்தை அதிகரிக்கிறது அல்லது குறைக்கிறது. த்ரெட் டேக் அப் ஸ்பிரிங் கொக்கியால் இழுக்கப்படும் நூலை வெளியேற்றி நூலின் அழுத்தத்தை நீக்குகிறது. த்ரெட் டேக் அப் லீவர் பாடியின் ஆர்மில் பொருத்தப்பட்டுள்ளதால் முன்பக்கத்திலிருந்து மேலும் கீழுமாக இயக்கப்படுகிறது.
இந்த லீவருக்கு 2 செயல்பாடுகள் உள்ளன. ஊசியினுள் நூலை அனுப்புவது, ஷட்டில் மூலம் வளையம் இறுக்கப்படுகிறது. த்ரெட் கைடு நூலை ஸ்பூலில் இருந்து ஊசி வரை வைத்திருக்கும். ஊசி தையல் இயந்திர ஊசிகள் பல்வேறு வகைகளில் உள்ளன. அவற்றின் பயன்பாட்டிற்கு ஏற்ப ஊசிகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. அளவுகள் முக்கியமாக துணியின் அமைப்பு மற்றும் பயன்படுத்தப்படும் தையல் நூல்களை பொறுத்தது. ஊசியின் மேல் பகுதி ஷாங்க் என்று அழைக்கப்படுகிறது. கீழ்ப்பகுதி ஷாஃப்ட் என்று அழைக்கப்படுகிறது. ஷாஃப்டின் ஒரு பக்கம் தட்டையாகவும் மறுபக்கம் வட்டமாகவும் இருக்கும். சுற்றுப்பக்கத்தில் பள்ளம் உள்ளது. இது தையலை உருவாக்கும் போது நூலை வழிநடத்துகிறது மற்றும் அதிகப்படியான உராய்வுக்கு எதிராக பாதுகாக்கிறது. பிரஷர் ஃபுட் பிரஷர் பாரில் இணைக்கப்பட்டு கீழே இறக்கப்படும் போது துணியை உறுதியாக நிலைநிறுத்துகிறது. நீடில் பிளேட் அல்லது த்ரோட் பிளேட் ஊசியை அதன் வழியாக செல்ல அனுமதிக்கும் துளையுடன் கூடிய அரைவட்ட பிளேட் ஆகும். ஸ்லைடு பிளேட் பாபின் கேஸை அகற்ற அல்லது செருகுவதற்கு ஸ்லைடு திறந்திருக்கும் ஒரு செவ்வக பிளேட் ஆகும். நீடில் பார் இது ஒரு ஸ்டீல் கம்பி. இது கிளாம்பின் உதவியுடன் ஊசியை ஒரு முனையில் வைத்திருக்கும். பிரஷர் பார் பிரஷர் ஃபுட்டை ஹோல்ட் செய்கிறது. ஸ்டிச் ரெகுலேட்டர் தையலின் நீளத்தை கட்டுப்படுத்துகிறது. சில ரெகுலேட்டர்களை தலைகீழாக தைக்க அமைக்கலாம். பாபின் விண்டர் த்ரெட் கைடு பாபினை முறுக்கும் போது சிறிது டென்ஷன் தக்க வைக்க நூலை விண்ட் செய்ய உதவுகிறது. பாபின் விண்டர் பாபின் மீது நூல் முறுக்குவதை எளிதாக்குகிறது. சில பாபின் நிரம்பியவுடன் தானாகவே நிறுத்தப்படும். பேலன்ஸ் வீல் இயந்திர செயல்பாட்டிற்காக மேல் டிரைவ் ஷாஃப்டை சுழற்றுகிறது. இது ஊசி மற்றும் கொக்கியை தையல்களை உருவாக்கும் வகையில் நகர்த்துகிறது. ஸ்பூல் பின் நூலை ஸ்பூல் பிடித்துக் கொள்கிறது. நீடில் கிளாம்ப் ஊசியை அதன் இடத்தில் பிடித்துக் கொள்கிறது. ஊசியை அகற்றி இணைக்கும் போது அதை தளர்த்தி இருக்கலாம். பிரஷர் ஃபுட் லிவர் பிரஷர் ஃபுட்டை உயர்த்துவதற்கும் குறைப்பதற்கும் பிரஷர் பாரில் இணைக்கப்பட்ட லீவர். ஃபீட் டாக் நீடில் பிளேட்டுக்கு கீழே பொருத்தப்பட்ட பற்களின் தொகுப்பை கொண்டுள்ளது. இது தைக்கும் போது துணியை முன்னோக்கி நகர்த்த உதவுகிறது. ஃபேஸ் பிளேட் ஒரு நீக்கக்கூடிய சைடு கவர் ஆகும். இது நீடில் பார், பிரஷர் பார் மற்றும் த்ரெட் டேக்க புள்ளிகளுக்கு வழியை அளிக்கிறது. பெட் என்பது இயந்திரத்தின் தட்டையான பகுதி மற்றும் கீழே அது ஏற்றப்பட்ட இடத்தில் ஃபீட் டாக் உள்ளது. மேலும் ஷட்டில் மற்றும் த்ரெட் டேக்கப் வைக்கப்பட்டுள்ளது. ஸ்டாண்ட் பெட்டையும் தையல் இயந்திரத்தின் ஹெட்டையும் சுமந்து செல்கிறது. இது டிரைவ் வீல், பெல்ட் கைட், டிரைவ் வீல் கிராங்க், பிட்மோன் ராட், த்ரெடில் மற்றும் லெக்ஸ் ஆகியவற்றை கொண்டுள்ளது. டிரைவ் வீல் பேலன்ஸ் வீலை பெல்ட் மூலம் இயக்குகிறது. பெல்ட் கைடு டிரைவ் வீலில் உள்ள இன்டென்ஷன் பெல்ட்டை சரியான இடத்தில் வைத்திருக்கும். டிரைவ் வீல் கிராங்க் டிரைவ் வீலை திருப்புகிறது. பிட்மன் ராட் த்ரெடில் மற்றும் டிரைவ் வீல் கிராங்கை இணைக்கும் ஒரு மெட்டல் ராட். த்ரெடில் இயந்திரத்தை இயக்க பயன்படும் ஃபுட் தளம். லெக்ஸ் ஸ்டாண்டுக்கு ஆதரவாக பயன்படுகிறது. இப்போது தையல் இயந்திரத்தில் வேலை செய்யும் போது சரியான உட்காரும் நிலையை பற்றி அறிந்து கொள்வோம். சரியான மற்றும் தவறான இருக்கை நிலைக்கான படங்களை பாருங்கள். உங்கள் தோள்கள் குனிய வேண்டாம் அல்லது இயந்திரத்தை நோக்கி முன்னோக்கி வளைக்கவும் வேண்டாம். தையல் இயந்திர ஊசியின் முன் அமர்ந்திருக்கும் போது உங்கள் உடலை மையமாக வைத்து நடுநிலை நிலையில் இயற்கையான எஸ் வடிவ முதுகெலும்பில் உயரமாக உட்கார்ந்து உங்கள் தோள்களை உயர்த்தவும்.
மிஷின் லைட் அல்லது விண்டோ அருகில் அமர்ந்து தைக்கும் போது இடது பக்கத்திலிருந்து உங்களை எதிர்கொள்ள வேண்டும். ஸ்டூல் அல்லது சேரின் உயரம் உடல் உயரத்திற்கு ஏற்ப இருக்க வேண்டும். அதாவது தைக்கும் போது உடலின் மேல் பாகம் பிளெண்டட் ஆக கூடாது. விளிம்பில் உட்கார வேண்டாம், ஆனால் இருக்கையின் நடுவில் உட்கார வேண்டும். உங்கள் ஆடைகள் இயந்திரத்தை தொடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். த்ரெடிலில் உங்கள் கால்களை சரியான நிலையில் வைக்கவும். ஃப்ளைவீல் மற்றும் த்ரெடில் வீலில் பெல்ட்டை அமைக்கவும். தையல் இயந்திரத்தில் அமருவதற்கான பணிச்சூழலியல் கொள்கை குறித்த இந்த செஷனின் முடிவை நாம் அடைந்துள்ளோம். இப்போது நீங்கள் தையல் இயந்திரத்தை பற்றி அறிந்து கொள்ள முடியும். தையல் இயந்திரத்தின் முக்கிய பாகங்களை பட்டியலிடவும் மற்றும் சரியான உட்காரும் நிலையை அறிந்து கொள்ளலாம்.